ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கார சட்னி பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் வச்சு செய்கிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. அதில் நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதோ என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் 10 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எண்ணெயில் போடுறோம். லைட்டாக ஒரு வதக்குறோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கந்தோம் என்ன பண்ணுறோன்னா, அடுத்தது ஒரு முழு பூண்டு, ஒரு 15 பல் இருக்கும், அதை உரித்து வச்சுருக்கோம். அதை ஃபுல்லாக போடுறோம். அதையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும். நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் உரித்து வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ இருக்கும். அதை அதில் போட்டு ஆட் பண்ணுறோம். உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கிறேன், கல் உப்பு நல்லா போட்டு. ஏன்னா நம்ம சட்னி தான் அரைக்க தான் போகிறோம், அதனால் கல் உப்பு ஓகே தான், அது அரைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி இருக்கும், அது போடுறோம். சின்ன தக்காளி தான். அது போட்டு நல்லா வதக்கி விடுறோம். மூடி வச்சிடுறோம் கொஞ்சம் நேரம், அந்த தக்காளி வதங்கிறதுக்காக. திறந்தா இந்த மாதிரி இருக்குது, கிளறி விடணும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போத்துலேருந்து திறந்தே வச்சிடலாம். ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வதங்க விட போடுறோம். இந்த பாருங்கள், தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா நசுங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து அதை ஆற வச்சுட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறோம். அதை பாருங்கள், நல்லா நைஸாக கட்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு தடுக்கா ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் கடுகு கொஞ்சம் போடுறோம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டுட்டு அவ்வளோதான். அது பொரிஞ்சதும் அதை எடுத்து அந்த சட்னி மேலே ஊற்றிடணும். அவ்வளோதான், சூப்பராக சுவையான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.